எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் பெரம்பலூர் மாவட்ட மக்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் பெரம்பலூர் மக்களுக்கு கொடுத்த ஒரு மெசேஜை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். தலைப்பு பெரம்பலூர் மரபு, மதம், சுற்றுலா, வாழ்வியல் மற்றும் ஒரு கட்டுமான புரட்சி. கொஞ்சம் பெருசா இருக்குல்ல? ஆமா, தலைப்பே ஒரு கதை சொல்லுது. சரி, இந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா பெரம்பலூரோட பாரம்பரியம் பத்தி சொல்றாங்க. அப்புறம் அங்க இருக்கிற கோயில்கள், சர்ச்சுகள், மசூதிகள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்றாங்க. டூரிஸ்ட் இடங்கள், மக்களோட வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையும் தொட்டு காட்டிட்டு முக்கியமா எஸ்ஆர் பில்டர்ஸ் என்ன சொல்ல வராங்க, அந்த புரட்சின்னு ஒன்னு சொல்றாங்களே, அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதுதானே முக்கியம். கரெக்ட். அதுவும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒரு ஏரியாவோட கல்ச்சர், ஹெரிட்டேஜை பத்தி பேசுறதே கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்ல? ஆமா, எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்னு தோணுது? நிச்சயமா. இது என்ன சொல்றது, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்றாங்களா, இல்ல இதுக்கு பின்னால வேற எதுவும் பிளான் இருக்கான்னு பார்க்கணும். சரி, நீங்க சொல்ற மாதிரி கோவில்கள், சர்ச்சுகள், மசூதிகள், அப்புறம் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் ஏன் கோட் பண்றாங்க? அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். இது நாங்க உங்க ஊரை, உங்க கல்ச்சரை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்படி சொல்லும்போது மக்கள் கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்க முடியும், ஒரு நம்பிக்கை. ஓ, ஒரு ட்ரஸ்ட் பில்டிங் எக்ஸசைஸ் மாதிரி சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன்னா இவங்க ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்காங்க, மக்களோட நிலத்தோட, அவங்க உணர்வுகளோட சம்பந்தப்பட்டது இல்லையா? அதனால நாங்க வெறும் பிசினஸ் மட்டும் பார்க்கல, உங்களோட வேல்யூஸையும் புரிஞ்சுக்கிறோம்னு சொல்றது அவங்களுக்கு லாங் டேர்ம்ல ஹெல்ப் பண்ணும். சரி, இது ஒரு பக்கம். ஆனா இந்த மெசேஜ் கடைசியில போற போக்குல கட்டுமான துறையில ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்ய போறதா ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாங்களே. ஆமா, அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பாரம்பரியம், வேல்யூஸ்னு பேசிட்டு திடீர்னு புரட்சின்னு குதிக்கிறாங்க. இது எப்படி? நல்ல கேள்வி. இந்த புரட்சிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கலாம். மேபி புது டெக்னாலஜி யூஸ் பண்ண போறாங்களா, இல்ல ரொம்ப கம்மி விலையில வீடு கட்டி தர்றோம்னு சொல்றாங்களா, இல்ல டிசைன்ல எதுவும் புதுமையா இருக்குமோ? அதுவும் இருக்கலாம். இல்லனா என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்களா, எது வேணா இருக்கலாம். ஆனா அந்த புரட்சிங்கிற வார்த்தை ஏன்? அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மார்க்கெட்டிங் டெக்னிக்கா? நிச்சயமா. இது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு கியூரியாசிட்டியை கிளப்புதில்ல, என்னவா இருக்கும்னு எல்லாரும் யோசிப்பாங்க. இது மூலமா அவங்க வெறும் பில்டர்ஸ் மட்டும் இல்ல, நாங்க ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றோம், ஒரு மாற்றத்துக்கான சக்தி அப்படின்னு காட்டிக்க நினைக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் பழமைய மதிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு, இன்னொரு பக்கம் புதுசா ஏதோ பண்ண போறோம்னு சொல்றது, இது மக்களை கன்ஃபியூஸ் பண்ணாதா? அது அவங்க எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்றாங்கன்றத பொறுத்தது. இப்போதைக்கு இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். சொல்லப்போனா இந்த மெசேஜ் ரெண்டு விஷயத்தை கிளியரா சொல்லுது. ஒன்னு, பெரம்பலூரோட தனித்துவத்தை நாங்க ஏத்துக்கிறோம். ரெண்டாவது, கன்ஸ்ட்ரக்ஷன்ல நாங்க ஏதோ பெருசா பண்ண போறோம், வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. ஆஹா, பெரம்பலூரோட ஐடென்டிட்டியை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிக்கிட்டு அங்க ஒரு பெரிய சஸ்பென்ஸையும் வைக்கிறாங்க எஸ்ஆர் பில்டர்ஸ். ஆமா, இது ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி. ஒரு பக்கம் உள்ளூர் மனசை கவரணும், இன்னொரு பக்கம் தங்களோட ப்ராஜெக்ட்ஸ் மேல ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கணும். அப்போ இந்த மெசேஜ் நமக்கு பெரம்பலூரோட அந்த மல்டி கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஞாபகப்படுத்துறதோட இல்லாம எஸ்ஆர் பில்டர்ஸோட அந்த புரட்சி மர்மம் மூலமா ஒரு கேள்வியா நமக்குள்ளேயே எழுப்புது இல்லையா? அதுதான் $1 மில்லியன் கேள்வி. ஏன்னா ஒவ்வொரு ஊரோட தேவையும் வெவ்வேறு, பாரம்பரியமும் வெவ்வேறு நம்பிக்கைகளும் வாழ்க்கை முறைகளும் இருக்கிற பெரம்பலூர் மாதிரி ஒரு இடத்துக்கு எந்த மாதிரியான கட்டுமான புரட்சி நிஜமாவே நல்லது செய்யும்னு நீங்க நினைக்கிறீங்க? வெறும் ஹைடெக் பில்டிங்ஸ் போதுமா, இல்ல அந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை உண்மையிலே உயர்த்துற மாதிரி, அந்த மண்ணுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாற்றம் தேவையா? உங்க எதிர்பார்ப்பு என்ன? யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.